ஹலோ ஆர்மி, நான் தான் உங்கள் டீ ஹுக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இன்றைக்கி நம்ம நியூ எஃப்எஃப் பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா பார்க்காதீங்கடா, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அப்படியே எடுத்தோடனே ஒரு கிளாஸ் தாண்டா காட்டுறாங்க. அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் உட்காந்துட்ருக்கான். அந்த பையன் மடியில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காடா. பேபி, போன வாரமே நீ என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன், ஆனால் கூட்டிகிட்டே போகலை. ப்ளீஸ், நம்ம இன்றைக்கி நைட் போகலாமா? எவ்வளோ நாளாக நான் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ், போகலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாளாம். போகலாமே, தாராளமாக போகலாம், இன்றைக்கி நைட் ரெடி ஆகிட்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான்டா. ஓகே பேபி, சொல்லுடி. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், தப்பாக நினச்சிக்க மாட்டி? கேளு, அதில் என்ன இருக்குது? அது நீ நிறையா பொண்ணுங்க கூட டேட் பண்ணுற, ஃப்ளோட் பண்ணுற, ஏன் கிஸ் கூட பண்ணுற, ஏன் அதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேறட்டையா அப்படின்ற மாதிரி கேட்குறாளாம். என்னடி கேள்வி இது? அப்படி நான் பண்ணணுன்னா அந்த மாதிரி பர்சனை நான் இன்னும் மீட் பண்ணல. நான் லவ் பண்ணுற பர்சன்கிட்ட மட்டும்தான் நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனஸ்டியா, ட்ரூவா, லவ்வா எல்லாமே அந்த பர்சனுக்கு மட்டுமா தான் இருக்கணும். ஸோ நான் யாரை லவ் பண்ணுறேனோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுவேன். உங்கள் மேலெலாம் லவ் வரல, ஸோ பண்ணல, என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்கிறான்டா. இவ்வளோ பொண்ணு டேட் பண்ணியிருக்க, கிஸ் பண்ணியிருக்க, ஹக் பண்ணியிருக்க, உனக்கு யார் மேலேயும் லவ் வரலையாட்டையா? எப்படி லவ் வரும்? அவ்வளோ சீக்கிரம்லாம் எல்லோரும் மேலே லவ் வந்துடாதுல்ல. உனக்கே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், என்கிட்ட வர முக்கால்வாசி பேருக்கு ஒன்றா ஆளை வச்சுட்டே வர ஆளுங்க இல்லை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்காளுங்க. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட எப்படி லவ் வரும்? என்னை லவ் பண்ணுற பர்சன் எனக்கு ட்ரூவாக இருக்கணும், எனக்கு மட்டுமே இருக்கணும். அப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படிப்பட்ட பர்சன் நான் இன்னும் பார்க்கல, பார்த்தனா வேணால் பண்ணுறதை பற்றி பேசலாம், சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான்டா. சரி, நான் தேவையில்லாமல் பேசி நான் மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையெடுத்து அந்த பையனோட நெக்கை சுற்றி வ்ராப் பண்ணுறாடா. அப்படியே கிஸ் பண்ண கிட்ட போகிறா. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்கடா. அப்படியே தூரத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்குதுடா. டே மச்சி, டே எங்கடா போன? டேயாங்னு சத்தம் கேட்குது. ஒரு நிமிஷம் இப்போ வேறு கண்ட நேரத்தில் தான் வருவான், வேறு வேலை மாரின்றதே இல்லை. டேயாங் எங்கிட்டயாங் இருக்க? டே நாயே எங்கடா இருக்கேன்னு ஒரு வாய்ஸ் கேட்குதுடா. பார்த்தா அந்த கிளாஸ் ரூம் கிட்டே அந்த வாய்ஸ் கிட்ட நியராக இருக்குது. அந்த பையனும் பார்த்துறேன்டா. டேயாங்க என்னடா பண்ணுற? எப்போ பார்த்தாலும் எவ்வளையாச்சும் கூப்பிட்டு சந்து புந்தில் உட்காந்துக்க வேண்டியது. வாடா, நீ சும்மா இருந்தாலும் அவளுக்கு சும்மா இருக்க மாட்டாள், அவளுக்கு சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேற, வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். வரேன்டா, வரேன். சரி, ஓகே பேபி, நம்ம நைட் மீட் பண்ணலாம், நான் ரெடி ஆகிவா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வரான்டா. டேயாங்க அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு அப்படியே வரான்டா. அந்த ஓடி வந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான்டா. டே நாயே, இப்போ தான்டா நீ மாறப்போகிற? எப்போயாச்சும் எவ்வளையாச்சும் கூப்பிட்டு உட்கார வச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்காதே உனக்கு வேலையாக போச்சுடா. அவளுகளும் சும்மா இருக்க மாட்டாளுங்க, நீயும் சும்மா இருக்க மாட்டேற. நீ சும்மா இருந்தாலும் சண்டாலச்சிருக்கி நாலா பக்கமெல்லாம் சுற்றி வராதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு இருப்பான்டா. அப்போ அந்த காலேஜோட பிரின்ஸிபலு, அதுக்காச்சும் எனக்கு பயம் இருக்கா? யாரை பார்த்தும் பயம் இல்லை, யாராச்சும் ஏதாச்சும் பேசினாலும் எதிர்த்து பேசிடுறேன். உன்னை யார் தாண்டா டேயாங் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இப்படியே விட்டால் உன் உடம்பு ரொம்ப மோசமாக போகுதுடா டேயாங்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவான்டா. டே விட்றா, வாழ்க்கைன்றது அப்படித்தான், இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி? உனக்காமே என்னடா பொறாம உனக்கு? பொறாமலாம் இல்லை, எனக்குன்னு ஒன்று இருக்குது, ஒன்று கண்ணைக்கணுன்னு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு டங்கு வர அந்து போகுது மச்சி அப்படின்றான். தெரியுதுல, முட்டு வா அப்படின்றான். சரி சீக்கிரம் வாடா, ப்ரொஃபஸர் வேறு வந்துடுவான்டா, போடாண்டா, சும்மாவே உங்கள் அப்பங்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க, இது பத்தாவதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் இப்படி லேட் பண்ணுறேட்டையாங்க அப்படின்றான்டா. சரி புலம்பி தொலையாதப்போ வரேன் அப்படின்றான். நம்ம ஜிம்மினும் குடுன்னு முன்னாடி ஓடிடுறான்டா, ஏன்னா கிளாஸ்க்கு டைமாக இருக்கும். நம்ம டேயாங் அப்படியே நடந்து பொறுமையாக வந்துட்டுருப்பான்.
அது காரிடாரில் சுற்றி எல்லாம் பொண்ணுங்களாம் உட்காந்துட்ருப்பாங்கடா. அப்படியே எல்லா பொண்ணுங்களும் நம்ம டேயாங்கை தான் பார்க்குறாங்க. ச்சே, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கால்ல, என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ஃப்ளர்ட்டிங் டேட்டிங் தான் பண்ணுறான். பட் இவனோட லவ்வருக்கான கொடுப்பனை யாருக்கு இருக்குன்னு தெரியலையே. ஆமாண்டி, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான். ஆனால் அவன் நமக்கு கிடையாதுன்னு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, செம்ம ஹாட்டாக வேறு இருக்கானே அப்படின்னு அந்த பொண்ணுங்களாம் காசிப் பேசிக்கிறாங்களாம். நம்ம டேங்க் இதெல்லாம் காதில் விழுகுது. அவன் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே வரான்டா. பார்த்தா நடந்து வந்துட்டுருக்கான். ஒரு பர்சன் தூரமாக அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்து நம்ம டேங்க் மேலேயே மோதிடுறாங்கடா. அப்படியே 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே 2 பேரும் ஐ கான்டாக்டில் இருக்காங்கடா. நம்ம டேங்க் கீழே இருக்கான், அந்த பர்சன் வந்து மேலே இருக்காங்கடா. 2 பேரும் அப்படியே 2 மினிட்ஸ் கிட்ட பார்த்துட்டே இருக்காங்க. டக்குன்னு அந்த பர்சன் சடனாக எந்திரிச்சிடுறாங்கடா. எந்திரிச்சு நம்ம டேங்க் கிட்ட வந்து, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நான் தான் ஓடி வரேன்னு தெரியுதுல, நவுற வேண்டியதானே, அப்படியே மலை மாதிரி நின்றுட்டு இருக்க, அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காண்டா. நம்ம டேயாவும் அப்படியே வச்சுக்கண்ண வாங்காமல் அப்படியே பார்த்துட்ருக்கான். உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், அறிவு இருக்கா இல்லையா, நான் தான் ஓடி வரேன்னு தெரியுதுல, நவுற வேண்டியதானே, அப்படியே நின்றுட்டுருக்க ஆளும் மண்டையும். ஏற்கனவே லேட்டுன்னு தான் நான் கொடுக்கணும்னு ஓடி வரேன், நீ வேறு எப்படி நிற்கிறியா, உன்னால நீ எச்சா லேட்டாக போச்சு, கொஞ்சம் நவுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டாம். நம்ம டேயாங்க வந்துட்டு, ஹலோ 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 அண்ணா, விட்டா ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிற, பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ என் பேரை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற, நான் ஏற்கனவே லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டுருக்க, மரியாதையை நவுந்துரு, உங்ககிட்ட சண்டை போகிற நிலமையில இப்போ நான் இல்லை, ஆக்சுவலாக பார்த்தா நீ என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்றான்டா. நம்ம டேயாங்கும் சிரிச்சுட்டு, சாரியா, வந்துடுச்சுது நீயே, நான் எதுக்கு சாரி கேட்கணும், ஆமாம் நீ தான் சாரி கேட்கணும் அப்படின்றான்டா. நம்ம டேயாங், அதான் சொல்கிறேன்ல, வந்துடுச்சது நீயே, நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு கேட்குறான்டா. இங்கே பாரு, நானே அவசரமாக ஓடி வந்தேன், நான் ஓடி வரேன்னு தெரிஞ்சு நீ தான் நின்றுட்டு இருந்த, இதுவும் தப்பு தானே, நான் ஓடி வரேன்னு தெரிஞ்சு நீ நவுந்து போயிருந்துருக்கணும், ஸோ தப்பு உன் மேலே தான், சாரி கேளு அப்படின்றான்டா. எது சாரியா, அப்படிலாம் சாரிலாம் கேட்க முடியாது, என்ன பண்ணுவேன், சாரி கேட்க முடியாதா, இப்போ நீ சாரி கேட்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் கத்திட்டு இருப்பாங்களா. சாரி கேட்கணுமா, உன் பேர் என்னன்னு சொல்லு கேட்குறான். என் பேர் தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற, எனக்கு தேவை சாரி அப்படின்றான்டா. பேரை சொல்லு, சாரி சொல்கிறேன் அப்படின்றான்டா. என் பேரெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது, என் பேரை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற, எனக்கு சாரி வேணும், சாரி சொல்லு அப்படின்றான்டா. பேரை சொல்லு, சாரி சொல்கிறேன். என் பேர் ஜங்குக், ஜான் ஜங்குக். பாரு பேரும் அப்படியே உன்ன மாதிரி நல்லா ஹாட்டாக இருக்கே. இது இங்கே பாரு, தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, எனக்கு உன்னை பார்த்தாலே சத்தியமாக டென்ஷன் ஆகும், மரியாதை நவுந்துரு, சாரி கேட்டுட்டு நவுந்துரு. இந்த டைமுக்கு யாருக்கிட்டையும் சாரிலாம் கேட்டு பழகல, அப்படிலாம் கேட்க முடியாது, என்ன பண்ணுவேன், என்னமோ பண்ணு, உங்ககிட்ட பேசி எனக்கு தான் டைம் வேஸ்ட், தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சுருக்க பேகை வச்சு இடிச்சுட்டு போயிடுறான்டா. பார்த்தா அவனுக்கு கிளாஸ் லேட் ஆயிரும், கிளாஸில் போய் உட்காந்துட்ருப்பான்டா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டயாங் காலையில் இந்த விஷயத்தை பற்றி நினச்சிட்டு உட்காந்துட்ருப்பான்டா. ஏஜிமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். என்ன மச்சான், இன்னைக்கு காலையில் ஒருத்தன் வந்தான்டா, பேர் கூட ஏதோ ஜங்குக், ஜான் ஜங்குக்கா, அவன் தான்டா நேராக வந்து இடிச்சிட்டு என்ன சாரி சொல்கிறான்டா, அப்படியே லபன்னு பேசுகிறான்டா. இதனால் வரைக்கும் அவனோட யாராச்சும் இப்படி பேசியிருப்பாங்க இல்லையா மச்சான், நீ சும்மா முன்னாடி ஏன்னு சொன்னாலே அடி பொழந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின்னு சொல்லுவான்டா. ஆனால் வந்து அவ்வளோ வாய் பேசுகிறான்டா, அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி கேராகி ஸ்டக்காகி நின்ட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மச்சான், என்ன உனக்குள்ளே இப்படி ஒன்றா, ஏதோ மலருது போல், காதல் மலருது போல், வாயை மூடு அடித்து வாயை உடைச்சிடுவேன், அப்படிலாம் இல்லை, பார்த்தவொன்னெல்லாம் காதலில் வராது, வாயை மூட்டு உட்காரு அப்படின்னு சொல்கிறான்டா. அப்படியே கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக் உட்காந்துட்ருப்பான்டா. நம்ம ஜங்குக் பக்கத்தில் சுகா உட்காந்துட்ருப்பான். ஹாய், என் பேர் ஜங்குக், நான் வந்து சியோலேருந்து வரேன், ஸ்டடீஸ்க்காக இங்கே வந்திருக்கேன், அப்படியே இங்கே ஹாஸ்டலில் தங்கி ஸ்டடீஸை மெயின்டைன் பண்ணலான் இருக்கேன், உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான்டா. என் பேர் வந்து சுகா அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சொல்வான்டா. ஓ அப்படியா, ஓகேன்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்கடா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது.
அப்படியே பிரேக் டைம் வருதுடா. இப்போ வந்து கேன்டீனுக்கு போகிறாங்க. கேன்டீனில் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம ஜங்குக்கும் ஷுகாவும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்கடா. அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட் டேபிளில் பார்த்திங்கன்னா நம்ம டயாங் உட்காந்துட்ருக்காண்டா. நம்ம டயாங் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்கா. டயாங் வந்து நம்ம ஜங்குக்கை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் நம்ம ஜங்குக் பார்த்துருப்பான்டா. டயாங்கை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் வந்து ஷுகா கிட்ட, ஷுகா நான் காலையில் நான் ஏன் தெரியுமா கிளாஸ்க்கு வரக்கு லேட் ஆச்சு, நான் அவசரமாக ஓடி வந்துட்டு இருந்தேன் ஷுகா. அப்போ பார்த்தா இவன் தான் நின்றுட்டு இருந்தான். நான் ஓடி வரான்னு தெரியுதில்ல, அவன் நவர வேண்டியது தானே. நான் அப்படியே அவன் மேலே இடித்து விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு வரக்கே லேட் ஆயிடுச்சு. அது தெரியாமல் இடிச்சந்தான், என் மேலே தான் தப்பான. இருந்தாலும் அவன் ஓவராக திமிராக பேசுகிறான், ரொம்ப ஆட்டிடியூடு காட்டுற மாதிரி இருக்குது அவனும் அவன் பேச்சும். சாரி கேட்க சொன்னேன். ஆக்சுவலாக என் மேலே தான் தப்பு, நான் தான் போய் இடித்தேன். பட் நான் வரேன்னு தெரியுதில்ல, அவன் நவுந்து நிற்க வேண்டி தானே. அப்படியே அவன் நின்றுட்டு இருந்தான், நான் தெரியாமல் இடித்து மேலே விழுந்துட்டேன். அப்புறம் நான் சாரி கேட்க சொன்னதுக்கு அவன் என்னன்றா, பேர் சொன்னாதான் சாரி கேட்க முடியும் அப்படின்னு ஓவராக திமிராக பேசுகிறான். என்னால் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் அப்போ என்னாலையும் சாரி கேட்க முடியாதுன்னு சொல்கிறான். அப்புறம் சரின்ட்டு என் பேர் ஜான் ஜங்குக்குன்னு சொன்னால் அதுக்கு அவன் என்னன்னு சொல்கிறான், இந்த மாதிரியே உன் பேரும் ஹார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறான். எனக்கு இந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே பிடிக்காது ஷுகா. அவன் மேலே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பேட் இம்ப்ரெஷனாக எனக்கு வந்துருச்சு. அவன் ஆளும் இப்போ பார்த்தா என்னடனா ஒரு பொண்ணு கூட உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டயாங்க வந்து கழுவி ஊற்றிட்டுருப்பான்டா ஷுகா கிட்ட. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டயாங்டா அந்த ஒரு பொண்ணு கூட உட்காந்துட்ருப்பான்லடா. அவன் நம்ம ஜங்குக்கு வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான். அந்த பொண்ணு கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பான்டா. டயாங், நீ என்ன லூனா கூட இன்றைக்கி டேட்டிங் போறியா, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்பாடா. ஆமாம் போகிறேன், அது என்னப்பா அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் சொல்லுவான்டா. அவள் கூடலாம் போகிற, என் கூட எப்போ டயாங் வருவேன், நான் ரொம்ப நாளாக உன்கிட்ட கேட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுவாடா. போகலாண்டி போகலாம், மொத்தமாக எல்லா ஒட்டுக்க வந்தால் என்ன பண்ணுறது, போகலாம் நெக்ஸ்ட் வீக் போகலாம் சரியா அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் சொல்லுவான்டா. ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம டயாங் கன்னத்துலேயே முத்தம் கொடுத்துட்டு போயிடுவாடா. பாய் பேபி, நான் போயிட்டு வரேன், நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிடுவாடா. கொடுத்தாலே பச்சைக்கிறோன்னு வச்சா செம்மையாக இருக்கே அப்படின்ட்டு நம்ம டயாங் ஃபீல் பண்ணிகிட்ருப்பான்டா. அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம ஜங்குக் நோட்டீஸ் பண்ணிட்டு தாண்டா இருப்பான். இப்போ தான் நம்ம டயாங் ஜங்குக்கே பார்க்குறான். ஐயோ இவன் இங்கே உட்காந்துட்ருக்கான், இவனை வச்சுட்டு அவ்வளோ நேரம் இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். டயாங்கே என்ன இவன் கண்ணுக்கு நீ எப்போ பார்த்தாலும் தப்பாகவே தர்ற, சரியில்லையே அப்படின்னு நம்ம டயாங் மனசில் நினச்சிட்ருப்பான்டா. அப்படியே நம்ம டயாங் பொறுமையாக வந்துருச்சு. நம்ம ஜங்குக் டேபிள் கிட்ட தாண்டா போகிறான். ஓய் ஹாட்டி, இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாண்டா. எது ஹாட்டியா, இங்கே பாரு, காலையிலேயே நான் உன்னை பார்த்ததுலேருந்து டென்ஷனில் தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, உன்கிட்ட பேசுகிறதும் பிடிக்கல, தயவு செஞ்சு பாயை மூடிட்டு இருந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாண்டா. அமைதியாடுறா, என்ன சொல்லிட்டு இவ்வளோ கோவப்படுற அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் கேட்பாண்டா. எனக்கு உன்னை பிடிக்கல, நீ தயவு செஞ்சு போயிடு, நீ வந்து சும்மா திமிரு பிடிச்சவன் தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தான், இப்போ தான் தெரியுது நீ ஒரு ப்ளே பாய்னு அப்படின்ற. எது ப்ளே பாயா, அப்படிலாமா சொல்கிறானுங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாண்டா. அப்படிலாம் யாரும் சொல்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது, இவ்வளோ நேரம் நீ பண்ணிட்டு இருக்கிறத வச்சது பார்த்தாலே தெரியுது அப்படின்றாங்க. இவ்வளோ நேரம் பண்ணதை பார்த்தியா, அப்படியே என்னடா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாண்டா. என்ன பண்ணல, ஒரு பொண்ணை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வராசுறதும் பேசுறதும் எனக்கு இந்த மாதிரிலாம் சுத்தமாக பிடிக்காது. மரியாதை இங்கேருந்து போயிடு, காலையிலேயே உன்னால் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு, இப்போயும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்க தள்ளி விட்டு போயிடுறாண்டா. அப்பா என்னடா சும்மா துள்ளிட்டே இருக்கிறான், இருடா அவனை ஒரு நாள் வச்சுக்கிறேன், மொத்தமாக வச்சுக்கிறேன், அவனை சிக்காமையாக போயிடுவேன். பரவாயில்ல, இருந்தாலும் இது ஒரு மாதிரி நல்லா இருக்குடா அப்படின்ட்டு டயாங் தனியாக பேசிட்டு அப்படியே போகிறான்டா. ஓகேடா, இதோட இந்த பாட்டு நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போட்டுறேன்டா. பாய்.